தூத்துக்குடியில் ரூபாய் 10 கோடியே 15 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட உள்ள பல்நோக்கு பாதுகாப்பு மையம் மற்றும் அரசு மாதிரி பள்ளி கட்டிடம் கட்டுவதற்கான அடிக்கலை தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கருணாநிதி அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார். தூத்துக்குடி மாவட்டம் தூத்துக்குடி ஊராட்சி ஒன்றியம் அயனடைப்பு ஊராட்சி சோரீஸ்வரம் அரசு தொழிற்பயிற்சி வளாகத்தில் இன்று ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பில் மாநில பேரிடர் நிவாரண 2024-25 ஆண்டு நிதியிலிருந்து ரூபாய் 10 கோடியே 15 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட உள்ள பல்நோக்கு பாதுகாப்பு மையம் மற்றும் அரசு மாதிரி பள்ளி கட்டிடம் கட்டுவதற்கான அடிக்கலை தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கருணாநிதி மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம்பகவத் தலைமையில் அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார். ஏறத்தாழ 1000க்கும் மேற்பட்ட நபர்கள் தங்கக்கூடிய பல்நோக்கு புகலிட மையம் இங்கு அமைக்கப்பட உள்ளது. புயல் மற்றும் பேரிடர் இல்லாத நேரங்களில் மாதிரி பள்ளியாகவும் பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு, அதனை இணைத்து உருவாக்குவதற்காகவும் ஏறத்தாழ 800க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இந்த மாதிரி பள்ளியில் படிக்கக்கூடிய வகையிலும் இன்றைய தினம் அய்யனடைப்பு ஊராட்சியில் உள்ள சோரீஸ்புரம் பகுதியில் அமைந்துள்ள ITI வளாகத்தில் சுமார் ரூபாய் 10 கோடியே 15 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது. மேலும் சுமார் 20,000 சதுர அடிக்கு மேல் உள்ள பரப்பளவில் கட்டப்பட உள்ள இக்கட்டடத்திற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவுறுத்தலுக்கு இணங்க அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது. மேலும் வாக்காளர் சிறப்பு திருத்தத்தில் மற்ற மாநிலங்கள் ஏற்பட்ட குழப்பங்கள் இங்கு இருக்கக்கூடாது என்ற வகையிலே தமிழ்நாடு முதலமைச்சர் தெளிவான ஆணைகளையும் விளக்கங்களையும் தந்திருக்கிறார்கள். எப்படி இதை எதிர்கொள்வது என்பதில் கவனமாக இருக்க வேண்டும். இதை பயன்படுத்தி பல இடங்களில் ஆயிரக்கணக்கானவர்கள் மற்றும் லட்சக்கணக்கானவர்களுடைய வாக்குரிமை பறிக்கப்பட்டிருக்கிறது. அது தமிழகத்தில் நிகழ்ந்துவிடக் கூடாது என்பதில் உறுதியாக இருக்கிறோம் என்று தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கருணாநிதி தெரிவித்திருக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் ஒட்டப்பிடாரம் சட்டமன்ற உறுப்பினர் MC சண்முகையா, மேயர் ஜெகன் பெரியசாமி, மாவட்ட வருவாய் அலுவலர் ரவிச்சந்திரன், கூடுதல் ஆட்சியர் ஐஸ்வர்யா, செயற்பொறியாளர் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை முருகன், தூத்துக்குடி வட்டாட்சியர் திருமணி ஸ்டாலின், வட்டார வளர்ச்சி அலுவலர் ஹைகோர்ட் ராஜா, உதவி பொறியாளர் ரவி மற்றும் அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடியிலிருந்து தமிழண்டா கலைக்குழு ஜெகஜீவன்.